வணக்கம் நேர்களே, அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைனக் கேன்சர் பத்தி பேச போறோம். அது குறித்து பேசுவதற்காக டாக்டர் மது பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். மேம், இப்போ கைனக் கேன்சர் அப்படின்னா என்ன மேம்? கைனக் கேன்சர்ஸ்னா வந்து நார்மலா இட் இஸ் அன் விமன் ரிலேட்டட் கேன்சர்ஸ். ஓகே. ஸோ வாட் இட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் இட்ஸ் அ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ அந்த ஜென்ரலாக சேர்ந்து தான் கைனக் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே வந்து யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட். ஸோ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யுவர் யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ். யூட்ரஸ்ன்றது கர்ப்பப்பை, அண்ட் அதோட கர்ப்பப்பை வாயை தான் வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்க கருமுட்டையை தான் வந்து ஓவரின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வெஜைனா அண்ட் வல்வா, தட் இஸ் ஆல் யுவர் ப்ரைவேட் பார்ட்ஸ். அங்கே ஏதாவது கேன்சர் வந்துச்சுன்னா we call that as gynec related malignancies. ஓகே மேம், இதில் எத்தனை டைப் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது எப்படி இருக்குது மேம்? ஆக்சுவலி டைப்ஸ்ன்னு சொல்கிறதோட லைக் இந்த எங்கெங்கே வருதுன்றதை வச்சு we classify it. ஓகே. ஸோ நவ் இஃப் யூ ஹேவ் இட் இன் யூட்ரஸில் வந்துச்சுன்னா we call it as கர்ப்பப்பை கேன்சர், யூட்ரைன் கேன்சர்னு சொல்லுவோம். ஓவரீஸில் வர்றது வந்து ஓவேரியன் கேன்சர்ஸ், அந்த சிறு கருமுட்டையில் வர்றது. அண்ட் யூட்ரைஸோட லோவர் எண்ட், அதுதான் வந்து நம்ம சர்விக்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த இடத்துல வருது cervical cancers. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் விமென்ஸில் வந்து the most common cancer has become as breast cancer. Few decades back it was used to be a cervical cancer. கர்ப்பப்பை அந்த வாயு கேன்சர் தான் வந்து it was very common. But following the hygiene and improve in our social status and available vaccination as well as screening program for the cervical cancers, இது எல்லாமே வந்து உங்களோட அந்த cervical கேன்சரோட இன்சிடென்ஸை ரொம்பவே குறைச்சிட்டு வருது. இன்ஃபேக்ட் இன் இந்தியா we are just now following for this eradication of cervical cancer. ஸோ அதனால் இப்போ வந்து கரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா breast cancers in women are the most common. The next comes your uterine cancer, garbhapai cancer, which is like now the incidence for last 10 years it is increasing in numbers. So that is the second most common in women. And then comes your ovary and as well as your cervical cancer. So still it is not eradicated cervical cancer, but the number has come down. It's coming down gradually. ஓகே மேம், இது பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்குது மேம்? அவங்களுக்கு இதை பற்றி தெரியுதா? யூஸ்வலி வந்து ஆக்சுவலாக தெர் ஆர் ஃபியூ டைப்ஸ். இந்த யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் cervical கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கேன் பிக் இட் அப் வெரி ஏர்லி. ஆக்சுவலாக என்னென்னா வந்து விமன் ஹேஸ் டு பி வெரி கான்ஷியஸ் ஆன் ஹர் ரொட்டீன் திங்ஸ். இப்போ ஏதாவது ஒரு அப்நார்மலாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இஃப் தே இமீடியட்லி செக் வித் த டாக்டர்ஸ் ஆர் இஃப் தே செக் வித் அ ஃபேமிலி ஃபிசிஷியன், these things can be easily picked up early. பட் என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து இது ரொட்டீன் தானே, ஜஸ்ட் இது இப்போ போய் சொல்லணுமா காமிக்கணுமா அப்படின்ற பாயிண்ட்ல வச்சு நிறைய டிலே பண்ணி people come little bit late to us. But comparatively, yes, compared to few years back what we are seeing, women are getting aware of all these things and they approach the doctors at an early stage. டாக்டர், இப்போ கைனக் கேன்சரோட அறிகுறிகள் அப்படின்னா என்ன டாக்டர்? எதை வச்சு பெண்கள் வந்து நம்ம இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாமா, நமக்கு இது இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்? ஸோ கைனக் கேன்சர்ஸோட அறிகுறின்றதோட there is like as I said நான் யூட்ரஸ், ஓவரி, அந்த சர்விக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். லைக் இப்போது cervical கேன்சர்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் நார்மலாக வந்து ப்ளீடிங் இருக்கும், அப்நார்மல் ப்ளீடிங். இஃப் தே ஹாவ் எனி திங் லைக் சம்படிக்கு வந்துட்டு இஃப் தே ஹாவ் அ ப்ளீடிங், இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், லைக் பீரியட்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ப்ளீடிங் இருக்குது, இல்லை அப்நார்மலாக ஹெவி ப்ளீடிங், தென் ரொட்டீன் யூஷுவல் ப்ளீடோட ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஆர் இஃப் தெர் இஸ் எனி இன் பிட்வீன் ஒயிட் கைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆர் ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தட் நீட்ஸ் டு பி அட்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் ஃபார் த cervical கேன்சருக்கு. ஆர் இப்போ போஸ்ட் காய்டல்வாங்க, ஆஃப்டர் செக்ஷுவல் திங் இஃப் தே ஹாவ் எனி ப்ளீடிங், ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா they have to immediately check with the doctor. And for the uterus cancer, usually அந்த கர்ப்பப்பை கேன்சர் வந்து நார்மலாகவே வந்து அது கொஞ்சம் எல்டர்லி பீப்புளில் வரும். லைக் ஆஃப்டர் மெனோபாஸ் பீரியட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா they will have this is the common age for them. அந்த மாதிரி இருக்கிறது வந்து இஃப் பீரியட்ஸ் நின்றுட்டு ஒரு மெனோபாஸ் அட்டைன் பண்ணி ஒரு couple of years ஆயிடுச்சு, பட் சடன்லி தே ஃபைண்ட் சம் ஸ்பாட்டிங் இருக்குது ஆர் சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறைய விமென்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. இப்போ என்ன மேபி கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, திருப்பி ஏதாவது வருது போல இருக்குது நம்மளுக்கு பீரியட்ஸ் அப்படின்ட்டு.
பட் ஜென்ரலாகவே பீரியட்ஸ் நின்று ஒரு couple of years ஆயிடுச்சுன்னா a women should not have this kind of things. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இவங்க அதை ஸ்பாட் பண்ணாங்கன்னா it's always better. Like, no, I'm not trying to say that every spotting is related to cancer, but any spotting after a menopause is something that needs to be addressed. So they can just check with the gynecologist or anybody, doctors, family doctors or any oncologist or anything. அது என்னன்றது evaluate பண்றது கண்டிப்பா important. Whereas this ovarian cancers பொறுத்த வரைக்கும் lot of people they won't have any kind of symptoms. So மேஜரா பாத்தீங்கன்னா some abdominal bloating sensation, ஒரு மாதிரி abdominal discomfort, so ஒரு மாதிரி distension அந்த மாதிரி இருக்கு, like or else motion போகிறதுல கஷ்டம், யூரின் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா they have to check again. நார்மலாகவே இந்த gynecological cancers வந்து if any women ரொட்டீனாக அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கிறதோட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக if they spot, it's always better to check. ஓகே மேம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் மேம்? See, first thing வந்து they have to consult a doctor. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாட் தே ஃபைண்ட் இஸ் அப்நார்மல். லைக் நார்மலாக இதெல்லாமே வந்து கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே வி கேன் பிக் இட் அப். ஸோ டாக்டர் டஸ் அ கைனக் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்க வந்து கீழே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கர்ப்பப்பை. அதெல்லாம் செக் பண்ணும் போதே அவங்களுக்கு ஏதாவது அப்நார்மாலிட்டி மாதிரி தெரிஞ்சது. இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர் நான் சொன்ன மாதிரி cervical கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆன் விஷுவலைசேஷன் they'll find something is not normal. ஸோ இர்ரெகுலராக இருக்குது, சம்திங் டச் பண்ணோன்னு ப்ளீட் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதே செட்டிங்கில் the doctor will do of a pap smear. ஓகே, ஸ்மியர் டெஸ்ட்னு எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் தென் தே வில் ஆஸ்க் ஃபார் அ பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் மட்டும் பண்ணி பார்ப்பாங்க, டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசவுண்ட் இல்லைனா அப்டமினல் அல்ட்ராசவுண்ட் ஏதாவது பண்ணி பார்ப்பாங்க. அதில் இஃப் தே ஃபைண்ட் எனிதிங் ரியலி அப்நார்மல் தென் தே கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகே மேம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எந்த வயதினர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மேம்? யங்ஸ்டர், அதாவது யங் விமானா, இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? யூட்ரைன் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர் நான் சொன்ன மாதிரி ஏர்லியரில் இட் யூஸ் டு பி more common in postmenopausal, like after your 50s and all those things. So they are the most common avangala da naanga we have been seeing. But இப்போ with this nowadays, like last couple of years and all those things, there is no real restrictions for இந்த ஏஜ்க்கு அப்புறமா தான் இந்த கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போலாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. We see even in an young women who has this kind of things, or in elderly also. So I would rather not stick with an age criteria and tell them that these are the women who have to be really careful, because it gives them a false impression that okay fine for me in the age மேல எனக்கு வராது, இந்த ஏஜ்ல எனக்கு வராது, அப்படி கிடையாது. So that's why I keep on insisting, like a woman who has got a regular pattern, if there is something abnormal from your regular pattern, like if you say that if a women's cycle is once in a monthல வந்து அவங்களுக்கு 3-4 days தான் இத்தனை வருஷமாக வந்துட்டு இருந்துச்சு, பட் ஒரு couple of monthஸாக பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லைக் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வருது, ஆர் இட் இஸ் ஸ்டேயிங் ஃபார் மோர் தென் 10 days, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது பீரியட்ஸ், ப்ளீடிங்கு ரொம்ப ஹெவி ப்ளீடாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா it's always better to check with your doctor. So let's not ignore those kind of symptoms. So that is what my thing will be. இப்போ இது எதுக்காக வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா டாக்டர்? என்ன ரீசன் இது வரதுக்கான? See, again there are lot of risk factors ன்னு சொல்லுவோம். That's how we normally term them. So risk factors for இந்த uterine cancers-லாம் பார்த்தீங்கன்னா வந்து obesity. யூட்ரஸ்ன்றது கர்ப்பப்பை கேன்சருக்கு, இந்த obesity or lifestyle. Okay. And if women, this is the only cancer in uterus cancer mattum only cancer where we have a association with your diabetes and hypertension. Okay. So a long standing uncontrolled diabetes or a women who's obese and with a family history, strong family history irukanga, idellame vandu something related to your uterine cancers. Garbhapai vaai in the cervix cancer pathina vandu this is not it's associated with an infection kind of thing. We have this called as human papilloma virus ன்னு சொல்லுவாங்க, HPV viral infection. அந்த infection prone இருக்கிறவங்களுக்கு they have this tendency that once the women gets infected, it takes a latent period ன்னு சொல்லுவோம். It takes long years to develop into a cancer. So அந்த மாதிரி long standing recurrent infections இருக்கவங்க, sexually active women, அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒவேரியன் கேன்சர், அந்த கருமுட்டை கேன்சர்னு சொன்னதில் வந்துட்டு அகெயின் இட் இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஸ்பொராடிக்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் நோ ரீசன்ஸ் ஃபார் இட். விமன் வித் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் சம்திங் வில் ஹாவ் திஸ் ஒவேரியன் கேன்சர்ஸ். ஃபியூ ஆர் ஹெரிடிட்ரி ரிலேட்டட். இந்த பிராக்கா அப்படின்வாங்க, BRCA1 அந்த இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து தே ஹாவ் திஸ் டெண்டன்சி ஆஃப்
breast and ovarian cancers ஃபேமிலியில் வர்றது. ஸோ a woman who has a strong family history of cancer needs to be screened at an early stage. ஓகே மேம். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரியான விஷயங்கள். அவங்க வந்து உங்ககிட்ட வரும்போது நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எந்த மாதிரியான கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? You mean to say when the patient comes with this kind of symptoms? Okay. First thing, we just reassure them because they come with a lot of panic. வெளியிலலாம் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி என்ன. So first thing, we reassure them. We will need to do some certain checkups பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் everything is like a proof for that you have something. So first clinical experience which we can tell that this is yes looking abnormal, yes we have some abnormality. That is because of your experience and clinical, we've been seeing cases for a long time, so we can pick up few things and clinical ave engalukku theriyum this doesn't look very normal in normal infection madri and madri illantu. Once the doctor suspects something, we will do the other tests. Like I said you, if it's I'm suspecting something in cervix, garbhapai vaayila na vandu pap smear biopsy illa and madri edavadhu I'll just go on in the same setting. And uterine cancer in the mari abnormal bleeding varanga, I'll do an ultrasound and see the thickness and the garbhapaya உள்ள இருக்க லேயரோட வால் திக்னஸ் பார்ப்போம். We have some criterias and cutoffs. அந்த அப்நார்மலாக எங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா there is an office procedure like we do it in the same setting in the clinic itself called like pippalன்னு சொல்லுவாங்க, endometrial pippal aspiration. அது வந்து it's a day care procedure தான். So on the same day when the patient is sitting in your office just talking to you, at the same time itself we go and do of the pippal examination. So it doesn't need any kind of sedation or anything, or it's just like an clinical examination madri we do of that biopsy kind of thing. And then for the ovarian thing, if we are suspecting some ovarian mass or something, we ask them for an higher kind of investigations like your CT scan, or if we are highly suspicious in the ultrasound, we ask them for a PET scan if required. So these things along with a few tumor markers for ovarian cancers alone. Like CA125 and the madri we have few markers which are more specific, we ask for that. மேம், இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ இதை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை லைஃப் லாங் அவங்க வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த மேற்பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்கணுமா? லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. தெர் ஆர் கொஞ்சம் கேன்சர்ஸ்க்கு லைஃப் டைம் வி வில் பி கிவிங், ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு கொடுப்பாங்க. பட் லைஃப் லாங்காக வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறதுன்னு இல்லை. பட் கண்டிப்பாக வந்து எங்களோட பார்வையில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ரெகுலராக செக்கப்புக்கு வரணும். ஏன்னா வந்து எந்த ஒரு கேன்சர் நம்ம ட்ரீட் பண்ணாலும் ரெகுலராக செக்கப் ஏன் வர சொல்கிறோன்னா, திருப்பியும் இன்கேஸ் ஏதாவது ரிப்பீட் ஆகுது இல்லை வருது அப்படின்னா அதை நாங்கள் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்கள வந்து எங்களை ரெகுலராக செக்கப்புக்கு இருக்க சொல்லுவோம். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து என்ன டியூரேஷன், இது கம்ப்ளீட்டாக க்யூரா அப்படின்றது வந்து பேஷண்ட் நம்மக்கிட்ட எந்த ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது பொறுத்து. ஏர்லி ஸ்டேஜ் ரொம்ப ஆரம்ப கட்ட கேன்சராக இருந்ததுன்னா ப்ராப்பராக எல்லா ப்ரோட்டோகால் அதுக்கு அந்த கேன்சருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கம்ப்ளீட்டாக நம்மளால் டெலிவர் பண்ண முடிஞ்சதுன்னா தென் அந்த டைப்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டேஜஸ் வந்து தே ஹாவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். வெரஸ் நம்ம ரொம்ப லேட் ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்டென்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அது வந்து க்யூர்ன்றதோட it will become more of palliation சொல்லுவாங்க. palliationனா என்ன மீனிங்னா கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுறது, ஸோ தட் த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரவங்களுக்கு எஸ் லாங் டேர்ம் அவங்க அந்த ப்ரோக்ரஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். பட் வென் ஏர்லி ஸ்டேஜாக வர பேஷண்ட்ஸ்க்கு அந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு என்ன ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டோ அதை மட்டும் வி வில் டெலிவர். லைக் இப்போ ஓவரி கேன்சர் எடுத்திங்கன்னா சிலருக்கு சர்ஜரி ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீமோதெரப்பின்னுவோம், அதை டெலிவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி வில் தென் ஃபாலோ அப்பில் வச்சுருப்போம். சில டைப்ஸ் இன் பிட்வீனாக வர ஸ்டேஜஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கீமோ கொடுத்து டவுன் ஸ்டேஜ் பண்ணி தென் சர்ஜரி, அதுக்கப்புறமா மீதி கீமோ கொடுத்துட்டு ஃபாலோ அப்பில் வச்சுருப்போம். அண்ட் சிலருக்குலாம் இம்யூனோதெரப்பிலாம் கொடுக்க முடியும். அது வந்து எந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது ரெஸ்பாண்ட் ஆகும்னாங்கன்னா அது மாதிரியும் வி அட்மினிஸ்டர். ஓகே மேம். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும் மேம் ஜென்ரலாக? பேசிக்காக லைஃப் ஸ்டைலுன்றதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க டைமில் வந்து வி ஜஸ்ட் சர்ஜரி டைமில் வந்து நாங்கள் வந்து நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரோட்டீன் டயட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சர்ஜரி இஸ் அகெயின் அன் இன்சல்ட் டு யுவர் பாடி. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பாடி தாங்கணும் அண்ட் அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகணும். ஏன்னா ஆன்காலஜி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கிடையாது. லைக் நான் சர்ஜரி பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா அவங்களுக்கு எதுவும் இல்லை, அப்படி கிடையாது. ஸோ முக்கால்வாசி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சர்ஜரி,
கீமோதெரப்பினா வந்து கேன்சருக்கான மருந்து. அது இன்ஜெக்ஷன் ஃபார்மில் உங்கள் மெடிக்கல் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கீமோதெரப்பி அகெயின் சர்டன் கேன்சர்ஸ்க்கு, நாட் எல்லா கேன்சர்ஸும் கிடையாது, சர்டன் கேன்சர்ஸ் ரேடியேஷன். லைக் இப்போ கர்ப்பப்பை கேன்சரும் கர்ப்பப்பை வாயு கேன்சருக்கும் ரேடியேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப். ஆனால் வந்து ஓவரிக்கு ரேடியேஷன், ஓவேரியன் கேன்சர் கருமுட்டை கேன்சருக்கு ரேடியேஷனுக்கு பெருசாக ரோல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ட்ரீட்மெண்ட்ஸும் கண்டிப்பாக we have to give. அது வந்து எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ன்றது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும். ஏன்னா பேஷண்ட் என்ன ஸ்டேஜில் நம்ம கிட்ட வராங்க இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ there is lot of like இந்த டார்கெட்டட் தெரப்பீஸ், இம்யூனோதெரப்பி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த கேன்சர் அந்த பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்றதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் மெயின்டெனன்ஸாக கொடுப்பாங்க. ஓகே மேம். இப்போது இந்த மாதிரியான கேன்சர் இப்போது பெண்கள் வந்து அதிகமாக மார்பக புற்றுநோய் ஆகட்டும், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயமாகட்டும், இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது இருக்கா மேம்? நார்மலாக வேக்சினேஷன், இந்த தடுப்பூசின்றது இது வந்து எல்லா கேன்சர்ஸ்க்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இப்போதைக்கு இல்லை. பட் விமென் கேன்சர்ஸ்க்கு லைக் இந்த கைனக் கேன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபார் cervical கேன்சர், தட் இஸ் கர்ப்பப்பை வாயு கேன்சருக்கு கண்டிப்பாக there is a vaccination which is available. என்ன மாதிரி வேக்சினேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாயு கேன்சர் வந்து நார்மலாக வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் வர்றது, HPV இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹியூமன் பேப்லோமா வைரஸ். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து there are a lot of strains. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. பட் ஆன் ரிசர்ச் இதெல்லாமே பார்த்தது வந்து there are few strains. அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ there is a vaccination வந்து இட் இஸ் அவைலபிள். இப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக WHO சொல்லுவோம், அதுதான் நாங்கள் வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணுற கைட்லைன்ஸ். அவங்க ஜென்ரலாகவே they started recommending these in the kind of vaccinations for this cervical cancers. So இந்த vaccination வந்து on available in markets also. HPV vaccination எல்லாருமே இதை வந்து போட்டுக்கலாமா இல்லை எப்படி மேம்? பர்டிகுலராக அந்த ஏஜ் ஆக்சுவலி வந்து now இந்த WHO சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து they recommend vaccinations in an young women's. Okay. I mean in fact in a teenagers. So to be thing is என்னன்னா, to be more specific, 9 to 13 years வந்து you can have this vaccinations. And between அதில் வந்து 9 to 13 கொடுக்கும்போது we give 2 doses of vaccines. And there are different types of vaccinations in this. Like இது வந்து quadrivalent சொல்லுவாங்க, which covers 4 strains cover பண்ணும். Nanovalent which covers 9 strains. So normally, and we have now a recent Indian version also, which is quite cheaper and it is easily available. That is also very effective. So in the 9 to 13 கொடுக்கும்போது we give 2 doses of vaccines. Okay. Whereas more than 13 to 26 years வரைக்கும் administer பண்ணும்போது we give them 3 doses of vaccines. ஓகே மேம். இப்போ இந்த ஜென்ரலாகவே இந்த கைனக் கேன்சரால் வந்து இளம் பெண்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா மேம்? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து இந்த ஓவேரியன் கேன்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, there are 2 different groups இருக்காங்க. சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா it is common in நம்ம அந்த எல்டர்லி ஒரு 45-50க்கு அப்புறமா வர கேன்சர்ஸ். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா யங் விமென்ஸில் லைக் டீனேஜர்ஸில் வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அது வந்து அந்த கிரானுலோசா செல் டியூமர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மோர் டெக்னிக்கல் ஐ நோ, பட் தேர் ஆர் ஸ்டில் விமென்ஸில் யங் கிட்ஸ்லேயும் தெர் இஸ் அ கேன்சர்ஸ் விச் கேன் கம். இந்த ஓவேரியன் கேன்சர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை கரெக்ட் டைமில் நம்ம பிக்கப் பண்ணி இஃப் இட்ஸ் வெரி ஏர்லி அப்படின்னா தே ஆர் க்யூரபிள். ஓகே, இஃப் யூ ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி வில் பி த ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறமா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கீமோதெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா அது என்னன்றதை பார்த்துட்டு அதை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணோன்னா தே கேன் கோ ஹெட் வித் நார்மல் லைஃப் pattern. இப்போ அவங்களுக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மேம். அகெயின் இட்ஸ் லைக் அ ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா or some they may have genetic related also. So those are the normal things which we consider. இவங்க இந்த ஏஜ்ல நாங்கள் இதுதான் வந்து நார்மலாக பார்க்குறது. மேம், இப்போது கைனக் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஸோ ஜென்ரலி கைனக் கேன்சர்ஸ்னு அந்த நம்ம முன்னாடியே பேசின மாதிரி யூட்ரஸ் கேன்சர்ஸ்க்கு வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சை தான் ஒரு ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அறுவை சிகிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சர்ஜரின்றது வந்து அந்த யூட்ரஸ் அப்புறமா கருமுட்டை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டி ஃபார் ஸ்டேஜிங் பர்பஸ் அந்த சர்ஜரிலாம் பண்ணணும். இது வந்து ஏர்லியர் டேஸாக வந்து ஓப்பன் ப்ரொசீஜராக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து வி ஹாவ் திஸ் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பிக்காவோ இல்லை ரொபோட்டிக்
கைண்ட் ஆஃப் சர்ஜரிஸும் பண்ணலாம். இதில் உள்ள வந்து நாங்கள் பண்ணுறதுல எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓப்பன் மினிமல் லாப்ரோஸ்கோப்பிக்கும் ரோபோட்டிக்கும் நம்ம அப்டமென்குள்ளே வந்து நம்ம பண்ண போகிறது சேம் ப்ரொசீஜர் தான். லைக் யூட்ரஸ் எடுப்போம், அதுக்கான ரிலேட்டடாக என்னென்ன தேவையோ அதெல்லாமே வி வில் கம்ப்ளீட். பட் என்ன வந்துன்னா இட் இஸ் ஒன்லி த ஸ்கார் பர்பஸ். ஸோ ஓப்பன்னா வந்து பெரிய ஸ்கார் இருக்கும், தழும்பு இருக்கும், பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரி பீரியட் கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெட் ரிடன் அண்ட் அவங்க அந்த ஹர்னியா ஃபியூச்சரில் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்கும். அவங்க ரொட்டீன் அவங்களோட டே டு டே ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் போகிறது கொஞ்சம் டிலேடாக இருக்கும். வேறஸ் இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் விச் கேன் பி லாப்ரோஸ்கோப்பிக்காகவும் பண்ணலாம், ரோபோட்டிக்காகவும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வி ஹாவ் அ ஃபியூ போர்ட்ஸ் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட் வந்து ஒரு வித்தின் ஃபியூ டேஸே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே ஆர் வித்தின் 2 days வந்து தே கேன் பி பேக் டு தேர் நார்மல் ஆக்டிவிட்டிக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி ஈஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களோட ரொட்டீன் திரும்புறதுக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் கேன் பி டன் சேஃபாக நம்ம பண்ண முடியும். யூட்ரைன் கேன்சர்ஸ்க்கு, கர்ப்பப்பை வாயு கேன்சர்ஸ்க்கும் இதே மாதிரி தான் வந்து சர்ஜரி வந்து நம்ம அதை வந்து நாங்கள் ஸ்டேஜஸ் பார்ப்போம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜாக இருக்குது, நம்ம சர்ஜரி மட்டுமே போதுமான ட்ரீட்மெண்ட் இருந்தால் வி வில் ஆஃபர் தெம் சர்ஜரி ஆஃபர் பண்ணுவாங்க, அறுவை சிகிச்சை. அப்படி இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது, நம்ம சர்ஜரி பண்ணாலும் கண்டிப்பாக ரேடியேஷன் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க டாக்டர் வந்து அசஸ் பண்ணிவிட்டு ஈக்குவலாகவே ரேடியேஷன் இஸ் ஈக்குவலி பெட்டர், ஸோ நம்ம ரேடியேஷன் மட்டுமே கூட கொடுத்தா ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு டாக்டர் ஃபீல் பண்ணாங்கன்னா டு அவாய்ட் சர்ஜரி அவாய்ட் பண்ணிவிட்டு ரேடியேஷன் மட்டுமே தேல் ட்ரீட். அண்ட் ஓவேரியன் கேன்சர், அந்த கருமுட்டை கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாங்கள் அதை அகெயின் நம்ம வந்து ஸ்கேன்லாம் பார்த்துட்டு கட்டி வெறும் அந்த கருமுட்டையோட தான் இருக்குது, வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை, அப்டமென்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி போவோம். அண்ட் அகெயின் மற்ற எல்லா கேன்சர்ஸ்க்குமே வந்து நம்ம டிஷ்யூ டயக்னோசிஸ் பயாப்சி பண்ணிட்டு தான் டிஷ்யூ டயக்னோசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு வி வில் கோ அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போவோம். பட் இந்த ஓவேரியன் கேன்சர்ஸ் மட்டும், கருமுட்டை கேன்சர்ஸ் மட்டும் ஸ்கேனில் வந்து இஃப் இட் இஸ் அப்படியே கன்ஃபைண்டாக வெறும் ஓவரியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா பயாப்சி பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பயாப்சி பண்ணும்போது இந்த கன்ஃபைண்டாக இருக்க டியூமர் நம்ம வேறு எங்கேயாவது ஸ்பில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாமல் நம்ம கேன்சர் ஸ்டேஜை அப்ஸ்டேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன் நாங்கள் வந்து பயாப்சி போகல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் டைப்பில் போயிட்டு இந்த டியூமரை ஸ்பில் பண்ணாமல் இன்டாக்டாக அப்படியே எடுத்து அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். பேஷண்ட் சர்ஜரியில் இருக்கும் போதே ஃப்ரோசன் செக்ஷன் சொல்லுவாங்க, அதை அனுப்பிச்சு அப்போ எங்களுக்கு இமீடியட்டாக வித்தின் ½ hour வில் கெட் த ரிப்போர்ட்ஸ். அப்போ எங்களுக்கு அது கேன்சர்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கான தேவையான கம்ப்ளீட் சர்ஜரி என்னவோ அதே சிட்டிங்கில் பண்ணிவிடுவோம். ஒருவேளை இந்த கட்டி எடுத்ததில் வந்து இது கேன்சர் கிடையாது, பார்டர் லைன், இதுக்கு முன் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தாங்க, பேஷண்ட் வந்து ஃபர்டிலிட்டி கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் ஷி வாண்ட்ஸ் டு கன்சீவ், ஃபேமிலி லைஃப் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மற்ற வேறு எதுலேயும் ஆப்போசிட் ஓவரி நார்மலாக இருக்குது, யூட்ரஸ் இஸ் நார்மல், வேறு எதுவுமே அப்நார்மாலிட்டி இல்லைன்னா இந்த ஓவரி எடுக்கிறதோட we just stop the procedure and then we ask the patient to complete her family. முடிச்சதுக்கப்புறமா then if required we will do the surgery again or else we'll just keep them observation மட்டும் வச்சு. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சில விஷயங்களால் வந்து டீனேஜர்ஸ் கேர்ளுக்கும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அவங்களுக்கு வந்து இதனால் வந்து குழந்தை பிறக்கும் தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? அதனால் ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமா? எக்ஸாக்ட்லி, லைக் அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த டீனேஜில் வர ஓவேரியன் டியூமர்ஸ் பேசிக்காக வந்து தேல் நாட் பி ரொம்ப ரேராக தான் பயலாட்ரல். யூட்ரஸ் அண்ட் நம்மளுக்கு 2 ஓவரிஸ் இருக்கும். ஸோ 2 ஓவரிஸ்லையும் இன்வால்வ் ஆகிறது இஸ் வெரி ரேர். நார்மலாக தே கம் வித் 1 ஓவரி இன்வால்மெண்ட்டில் தான் வரும். அது வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வில் டூ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஓவரி தான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க இந்த யங் ஏஜில் வர கேன்சர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூமர் மார்க்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் அதையும் வி வில் ரன் இட் அண்ட் வி வில் ஹாவ் அன் ஐடியா வாட் எக்ஸாக்ட்லி நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோன்னு ஓரளவுக்கு எங்களுக்கு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது we go for fertility sparing surgery. ஸோ அதில் என்னென்னா வந்து சேம் திங், இப்போ நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஆன் டேபிள் டெசிஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ எங்களுக்கு ஆப்போசிட் ஓவரி நார்மலாக இருக்குது, அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இல்லை, யூட்ரஸ் அப்சல்யூட்லி நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த இன்வால்வ் ஆன ஓவரியை மட்டும் எடுத்துட்டு அண்ட் அதுலேயும் இந்த எங்கேஜில் வர டியூமர் கன்ஃபார்ம் ஆனாலும் அந்த சைடில் இருக்க நெறிக்கட்டிங்க பயாப்சிஸ் என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஓவரி அண்ட் யூட்ரஸை வந்து ரீடைன் பண்ணி. ஸோ நார்மல் கன்செப்ஷன்ஸ்க்கு 1 ovary should be more than sufficient for them to get fertility. And then now in fertility we have lot of இப்போலாம் வந்து நிறைய advances இருக்குது. ஸோ after once particularly நாங்கள் ஒரு couple of periods ஃபாலோ பண்ணிவிட்டு there is no recurrence, திருப்பி எதுவும் recurrence கேன்சர் திரும்பி வரலன்ற பட்சத்தில் we tell அந்த
பேரண்ட்ஸ்க்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி we will inform them and after the marriage அவங்க வந்து immediately they can check with the fertility doctor and go for and get conceived. ஓகே மேம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது கைனக் கேன்சர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போது டீனேஜர்ஸ் கேர்ள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜீன் போடுறது, இந்த டைட் லெகின்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த ஆடை கலாச்சாரம் அப்படிங்கிறதும் இதில் அப்ளை ஆகுமா இல்லை எப்படி மேம்? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக்லி இட் இஸ் நாட் ப்ரூவன்ங்க. ஸோ இதில் நம்மளோட அந்த அப்படி பார்த்தா நம்ம வந்து அப்ராட்லலாம் திஸ் இஸ் ஜீன் கல்ச்சர்ஸ் இஸ் பீன் கோயிங் ஃபார் அ வெரி லாங் டைம் நம்ம. ஸோ அது ரிலேட்டடாக இந்த கைனக் மெலிக்னன்சிஸ்ன்றது இப்போ சயின்டிஃபிக்லாக இட் இஸ் நாட் ப்ரூவன். மேம் இப்போ இந்த கைனக் கேன்சரில் வந்து ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது என்ன, அதோட ரோல் என்ன மேம்? ஓகே, ஸ்க்ரீனிங்ன்றது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜாவோ இல்லை அந்த மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் ஸ்க்ரீனிங். லைக் நார்மலாக தெர் ஆர் வெரி ஃபியூ கேன்சர்ஸில் தான் நம்மளுக்கு ஸ்க்ரீனிங் இஸ் அப்ளிகபிள். லைக் விமென்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்க்கும் இந்த cervical கேன்சர்ஸ்க்கு we have a proven நம்மளுக்கு ஸ்க்ரீனிங் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ கைனக் கேன்சர்ஸில் வந்து இந்த cervical கேன்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஸ்க்ரீனிங் வந்து we have to start at an early ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யங் விமென்ஸில் வந்து ஒன்ஸ் தே ஆர் ஆக்டிவ் செக்ஷுவல் லைக் பிட்வீன் 19 to 23 years ஓல்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீனிங் இஸ் அப்ளிகபிள். cervical கேன்சர் ஸ்க்ரீனிங்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் இன் 3 years வந்து பேப் ஸ்மியர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப் ஸ்மியர்ன்றது அந்த cervix வாய், கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்மியர் மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து உங்கள் டாக்டர்ஸ் வில் செக் அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்ட்டு. இது வந்து நம்ம ஒன்ஸ் இன் 3 years பண்ணால் கூட போதும். ஆஃப்டர் 21 years or 23 years தே கேன் கோ ஃபார் கோ டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது மீன்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு ஹெச்பிவி ஸ்க்ரீனிங் வித் பேப். இது வந்து ஹெச்பிவி அண்ட் பேப் பண்ணோம்னா ஒன்ஸ் இன் 5 years தே கேன் ரிப்பீட். இல்லை அதில் ஏதாவது அப்நார்மல் இருந்ததுன்னா த டாக்டர் வில் ஆஸ்க் ஃபார் அ ஃப்ரீக்வெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஸ்க்ரீனிங். அதர்வைஸ் வி கேன் ஜஸ்ட் டூ எதுவும் இல்லை ரெண்டுமே நார்மலாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னா ஒன்ஸ் இன் 5 years பண்ணலாம். இல்லை ஈவன் ஆஃப்டர் 23 years ஆல்சோ நம்ம வந்து சிங்கிள் மோடாலிட்டி இந்த பேப் மட்டும் ஒன்ஸ் இன் 3 years அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஹெச்பிவி ரிலேட்டடாக இருக்குது இல்லைங்களா, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டன்ட் பீரியட் இருக்குது. இட் லைக் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கப்புறமா ஒரு லாங் ரன்ல தான் வந்து இது கேன்சராக மாறும். இட் மே டேக் 10 years டவுன் த லைன் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸை வந்து இந்த ஸ்க்ரீனிங் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை அந்த டைமில் நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா ட்ரீட்மெண்ட் வில் பிகம் வெரி சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சர்ஜரி பண்ணி அந்த ரேடியேஷன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வெறும் அந்த அதுக்கான ரிலேட்டடாக என்ன வேணும், என்ன டைப்பில் இருக்காங்கன்றதை வச்சு அந்த ஒரு சிம்பிளாக ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வேர் த ஸ்க்ரீனிங்ன்றது யூஸ் ஆகும். ஸோ வேரஸ் அதர் கேன்சர்ஸ் லைக் இந்த ஓவரி இந்த யூட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டாக ஸ்க்ரீனிங்ன்ற ப்ரோட்டோகால் கிடையாது. பட் இந்த ஓவேரியன் கேன்சர்ஸ், கருமுட்டை கேன்சர்ஸ், விமெனில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ரிலேட்டிவ்ஸில் இருக்குது, அம்மா சைட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்கும் இந்த மாதிரி கேன்சர்ஸ், யூட்ரஸோ இல்லை வந்து கொலானிக் இந்த குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது ஹிஸ்ட்ரி ஃபேமிலியில் ஸ்ட்ராங்காக அப்படின்னா அவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங். தோ இன் ஸ்க்ரீனிங்ன்றது வந்துட்டு தே கேன் டூ அல்ட்ராசவுண்ட் அப்டமென் ஃப்ரீக்வெண்ட்லி இயர்லி ஒன்ஸ் வித் திஸ் டியூமர் மார்க்கர்ஸ் இந்த CA-125 மார்க்கர்ஸ் பண்ணலாம். தோ தே ஆர் நாட் வெரி ஸ்பெசிஃபிக் பட் தே ஸ்டில் அதை யூஸ் பண்ணுறதுல தே கேன் டூ இட். பட் இதெல்லாமே இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து விமென் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேன்சர் வராதுன்றது கிடையாது. ஸ்க்ரீனிங் பண்ணாலுமே அவங்களோட ரொட்டீன் ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ எனி சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்க்ரீனிங் நான் இப்போ வந்து லாட் ஆஃப் பீப்புள் எப்படி வந்துன்னா கிளினிக்கில் வந்து மேடம் நான் போன வருஷம் தான் வந்து மேமோகிராம் பண்ணேன், cervical ஸ்மியர் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ வந்து நீங்கள் என்ன திடீர்னு வந்து எனக்கு கட்டி இருக்குது நீங்கள் இது வந்து கேன்சர்னு சொல்கிறீங்களே, எப்படி நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணாலும் வரும். ஸோ ஸ்க்ரீனிங் வந்து அந்த நேரத்துக்கு நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் இல்லைன்றது ஒரு அஷூரன்ஸ் தான். பட் ஆன் அ லாங் ரன் எனி அப்நார்மல் லைக் பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புதுசாக ஏதாவது லம்ப் ஃபீல் ஆகுதோ அதில் தான் வந்து நாங்கள் ரெகுலராக அட்வைஸ் பண்ணுறது செல்ஃப் எக்ஸாமினேஷன், பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கைனக் கேன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ஸ் நின்ன போஸ்ட்மெனபாசல் அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது அப்நார்மல் ப்ளீடிங் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஏதாவது இருந்துச்சுன்னா பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் எக்ஸசிவாக இருந்தாலும் சரி, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஸ்பாட்டிங்ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜோ எது இருந்தாலும் ஈவன் இஃப் யூ ஹேவ் டன் த ஸ்க்ரீனிங் ஆல்சோ நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனிங் பற்றி இவ்வளோ பேசுகிறோம் மேம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு வயதினர் வந்து டெஸ்ட் எடுத்து எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த கைனோ கேன்சர் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி என்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்குது மேம்? விமென்ஸை பொறுத்த வரைக்கும்
the most common இப்போ வந்து breast cancer. So gynec and breast goes always hand in hand. So women's வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறமா லைக் மோர் தென் 29லேருந்தே எல்லா விமனும் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களோட breast செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஹேஸ் டு பி டாட். அவங்களே வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் அவைலபிள். நம்ம அதை எப்படி பண்ணணும் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணால் அவங்களும் சொல்லி தருவாங்க. ஆர் நம்ம வந்து we can check on the YouTubes or videos and all those things. அதை வந்து அவங்க கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கணும். That is very important. After 25 நார்மலாகவே வந்து இட்ஸ் பெட்டர் டு டூ இட். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, என்னோடய ஃபேமிலியில் அம்மா சைடில் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்றவங்க, அவங்க எந்த ஏஜில் டயக்னோஸ் ஆனாங்களோ அதுக்கு ஒரு 10 years எங்கராகவே இவங்க அவங்களோட ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சுக்கலாம். ஜென்ரல் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 40க்கு அப்புறமா டெஃபினட்டாக வந்து ஒரு மேமோகிராம் ஃபார் த பிரெஸ்ட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் அண்ட் ரொட்டீனாக இந்த பேப்ஸ்மியர் நான் சொன்ன மாதிரி 3 years ஒன்ஸ் இஃப் தெர் இஸ் நோ அப்நார்மாலிட்டி. அண்ட் கர்ப்பப்பை அண்ட் கருமுட்டை பார்க்குறதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பெல்வஸ். இந்த ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டா மோர் தென் எனஃப். இது இல்லாமல் நம்ம திருப்பியும் இன்சிஸ்ட் பண்ணுறது எனிதிங் அப்நார்மல் ரொட்டீனோட உங்களுக்கு ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷனோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா டோன்ட் ஹெசிடேட். நம்ம இப்போ தானே ஸ்க்ரீனிங் பண்ணோம், இப்போ தான் ஸ்கேன்லாம் நார்மலாக இருக்குன்றாங்களே, இப்போ எதுக்கு திருப்பி நம்ம போய் டாக்டர் பார்க்கணும், நம்ம பார்த்தா நம்ம தேவையில்லாமல் திருப்பி எல்லாத்தையும் அந்த மாதிரி ஹெசிடேட் பண்ணாமல் ஒரு வித்தியாசமாக அவங்களோட ரொட்டீன்ஸ்லேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி செக் வித் யுவர் லோக்கல் டாக்டர்ஸ், ஐ மீன் யுவர் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் சம்படி. நிச்சயமா டாக்டர், கைனக் கேன்சர் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசணும். இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். நேயர்களே, இதே போன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.